ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 23/4/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி 412 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரெகுலர் சார்ட்டு, டெய்லி வரக்கூடிய சார்ட்டு. லாஸ்ட்டாக ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ட்ரிக்கை கம்பைன் பண்ணியிருக்கேன். இது இந்த ஏ போர்டு இருக்குல்ல, அதில் 1 மைனஸ் பண்ணியிருக்கேன். 2 - 1 1 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 6 - 1 5 ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்படி பார்த்தோம்னா 2 - 1 1. ஸோ இதை வச்சு தான் நான் ஆல் போர்டு வந்து 1யும் 6யும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எது கூட மேட்ச் பண்ணியிருக்கேன்னா 5 கூட மேட்ச் பண்ணியிருக்கேன். அது பி போர்டு இருக்குல்ல, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி இப்போ பாருங்கள். 5 - 1 4 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 6 - 1 5 ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா 6 - 1 5. ஸோ இது 1 6 5ஓட மேட்ச் பண்ணி தான் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு ரெகுலர் சார்ட்டில் கிடச்சிது. வீக்லி சார்ட்லேயும் நமக்கு 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சொன்னதை. இதுக்கு இதை வச்சு ஏபிசி போர்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா 0 9 9 இப்போ 1 1 இங்கே வரலாம். அதே போல் 624 659 இந்த 4 போர் 9. அப்புறம் அதுக்கு 561 இங்கே 561 அது கூட அப்படியே நமக்கு வரலாம். எப்படி பார்த்தாலும் இந்த 1 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றதுனால அதை வந்து 5 கூட மேட்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது வந்து என்னென்னா வீக்லி சார்ட்டு, ஒரு 5 வாரத்தோடைய ரிசல்ட்டு. இதில் பார்த்தோன்னா இதில் பாருங்கள், இந்த 3 நம்பர்லேருந்துமே ஒரு நம்பர் டைரெக்டாக அப்படியே வந்துருச்சு. ஒரு நம்பருடைய பவர் இன்னொரு நம்பருடைய பவர். இதுவும் அப்படி தான் வந்திருக்கு. ஒரு நம்பர் டைரெக்டாக. ஸோ இந்த 2 நம்பருடைய பவர் வந்து அப்படியே வந்துருச்சு. அப்படி பார்த்தாலும் இதில் ஒரு நம்பர் டைரெக்டாகவும் 2 நம்பருடைய பவர் தான் நமக்கு வரணும். இதில் சி போர்டு பவர் வந்து பியில் பாஸ் ஆகிடுச்சு. சீனுடைய பவர் ஏல பாஸ் ஆகிடுச்சு. சீனுடைய பவர் 0 பியில் தான் பாஸ் ஆகணும். அதே போல் ஏ போர்டு அப்படி 7 வந்துருச்சு. ஏ போர்டு பி சியில் வந்துருச்சு. மறுபடியும் ஏ போர்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இதுலேயும் 0 தான் ஸ்ட்ராங்காக வருது. இதில் பாருங்கள், இந்த ட்ரிக்குப்படி நமக்கு ஏபிசி 3மே பட் ஒரு நம்பருடைய பவர் அவ்வளோதான். ஏபிசி 3 போர்டுமே தான் நமக்கு பாஸ் ஆகுது. இதில் இந்த போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 1 4 5, பி போர்டுக்கு 5 8 0, சி போர்டுக்கு 1 0 2. ஏபிபிசிஎஸ்சி 50 05 15 10. இது அப்படி திருப்பி எழுதியிருக்கேன். 51 01 25 52. மிஷின் நம்பரு 944 771 7 பவர் 2 1 பவர் 6. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 102 அப்படி இல்லைன்னா 152 இதான் பாக்ஸ்.